Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkami tanzilihi fil Qur'anil azim wal furqanil majid. Ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa idh ta'adzana rabbukum la in syakartum la azidannakum wa la in kafartum inna 'adzabi lasyadid. Shadaqallahul azim. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 11 தராவீஹ் 13 ஜுஸூவும் நிறைவடைந்திருக்கிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் ஒரே ஒரு வசனத்தை தராவீஹுடைய சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இன்றைக்கு 6வது ரக்காத்தில் ஓதப்பட்ட ஒரு வசனம் சூரா இப்ராஹிம்ல 7வது வசனமாக அந்த வசனம் வருகிறது. நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கௌமரிடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா உங்களின் மீது ஒரு மிகப்பெரிய உபகாரம் செய்திருக்கிறான், ஃபிரௌனிடத்தில் இருந்து உங்களை காப்பாற்றிருக்கிறான். உங்களுடைய ஆண் மக்களை கொன்றும் பெண் மக்களை உயிரோடு விட்ட ஃபிரௌனிடத்தில் இருந்து உங்களை காப்பாற்றினான். நிறைய அன்போடைகள் அல்லாஹ் தஆலா உங்களின் மீது செய்திருக்கிறான் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லிட்டு அதற்கு தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்வான், வை தஅத்தன ரப்புக்கும் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். அல்லாஹ் தஆலா உங்களின் மீது செய்த அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும் உங்களுக்கு அதை அதிகப்படுத்துவேன். வலை கஃபர்தும் நீங்க நன்றி செலுத்தல மாறு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா இன அதாபி லஷதீத் என்னுடைய வேதனை ரொம்ப கடுமையானது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதுவாக இன்னைக்கு ஓதப்பட்ட நிறைய இடத்துல வந்துச்சு. 2 இடத்துல ஒரே வசனம் 2 இடத்துல வந்துச்சு. என்னடா வை தஅவுது நிஅமத்தல்லாஹி லா துஸூஹா. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்க எண்ண முற்பட்டால் அதை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் அப்படின்னு ஒரு இடத்துலயும் இன்னொரு இடத்துல இன்னல் இன்சான லதலூமுன் கஃபார் மனிதன் அநியாயக்காரனாக இருக்கிறான், அருட்கொடைகளை அனுபவிக்கிறான், ஆனால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாத அநியாயக்காரனாக மனிதன் இருக்கிறான் அப்படின்னு இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல பல்வேறு இடங்கள்ல அந்த நன்றி செலுத்துவதை குறித்து இன்னைக்கு வந்துச்சு. அதனால அல்லாஹ் தஆலா எண்ணற்ற அருட்கொடைகளை மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிற பொழுது அந்த அருட்கொடைகளுக்கு மனிதன் நன்றி செலுத்தல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த அருட்கொடைகளின் மீது ஒரு மிகப்பெரிய தண்டனை அல்லாஹ் தஆலா இறக்குவான். மனிதனை அல்லாஹ் தஆலா பிடித்து விடுவான் என்பதுதான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தல். பொதுவாக உலகத்துல யாராச்சும் ஒருத்தர் நமக்கு திடீர்னு உதவி செய்யறார், ரொம்ப கஷ்ட காலத்துல உதவி செய்யறார் அப்படின்னாலும் அவர் காலம் முழுக்க நம்ம நன்றியோடு இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அவர் பார்த்தா அவரிடம் முன்முறுவல் கூர்ப்பது, ஒரு சிரிப்பது அப்படின்னாச்சும் செய்வோம். ஆனா நம்மளுடைய பிறந்ததுல இருந்து நமக்கு இறக்கும் வரையிலையும் இறந்த பிறகும் கூட அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் நமக்காக வேண்டி காத்து இருக்குது. எண்ணற்ற அருட்கொடைகள் அல்லாஹ் தஆலா செஞ்சோம். அவனுக்கு நன்றி செலுத்தாத அடியார்கள் ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்வான், கலீலும் மின் இபாதி ஷக்கூர். எனக்கு நன்றி செலுத்துற அடியார்கள் ஆக குறைவு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்லுவான். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா உணவு கொடுக்கிறான். உணவு கொடுத்துட்டு அவன் கேட்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்க நன்றி செலுத்தணும். நீங்க அறிவெழுதின் ஆகணும் குலூபி தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரூ லில்லாஹ். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் கண், காது, அறிவு, மூக்கு, நம்முடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் தந்துட்டு என்ன சொன்னான்னா நீங்க நன்றி செலுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க ஓதப்பட்ட வசனத்துல அதுவும் வந்துச்சு, வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. நீங்க உங்களுடைய தாய் வயிற்றுல இருந்து வெளியாவீங்க, எதுவுமே தெரியாம வெளியாவீங்க, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. தெரியாம இருந்த உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வஜஅலக்கும் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதா. கண்ணை கொடுத்தான், காதை கொடுத்தான், அல்லாஹ் இதயத்தை கொடுத்தான். எதுக்காக வேண்டி கொடுத்தான்? லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்க நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இதெல்லாம் கொடுத்திருக்கான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடையை அனுபவிச்சுட்டு மனிதன் அதை அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாம அதை மறுக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா கோபமாகிறான். அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை பிடிக்கிறான் என்பதாக
இன்னொரு சகோதரருக்கு அல்லாஹ் நிறைய செல்வங்களை கொடுத்தான், நிறைய சொத்துக்களை கொடுத்தான். இந்த அளவுக்கு சொன்னா கருவுல வருது. ஜன்னத்தானி மின் அஅனாப், திராட்சை தோட்டங்கள், 2 திராட்சை தோட்டத்தை அல்லாஹ் கொடுத்து வஹபப்னாஹும் பினஹ்லி, ஓரங்கள்ல பேரிச்ச மரங்கள் அல்லாஹ் கொடுத்தான். சுத்தி ஓரத்துல பேரிச்ச மரங்கள் இருக்குது. வபைனஹுமா ஸரஆ, அதற்கு மத்தியிலே மிகப்பெரிய விவசாய நிலம் இருக்கிறது. அதற்கு ஓரத்துல ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு சொத்துக்களை அல்லாஹ் அந்த ஒரு சகோதரருக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த சகோதரர் தன்னுடைய இன்னொரு சகோதரனை பார்த்து சொல்றான், ஐசு மாதம் அவர்களா, உன்னை விடவும் நான் செல்வத்திலேயும் குழந்தைகளிலேயும் மிகப்பெரிய சொத்து படைச்சவனா இருக்கிறேன், நீ ஏழ்மையா இருக்கிற அப்படின்னு அந்த சகோதரன் சொல்லும் போது அந்த சகோதரன் இவரை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ் அவனுக்கு நிறைய கொடுத்திருக்கிறான், என்ன செய்யும் வலுவா இந்த ஜன்னத்துக்கு கொடுத்த மாஷா அல்லாஹ். ஒரு தோட்டத்துக்கு நுழையும் போது மாஷா அல்லாஹ்னு சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் புகழ்கிற வார்த்தை, அல்லாஹ் புகழ்ந்துட்டு நீ நுழைவா அப்படின்னு சொல்றப்ப அந்த சகோதரன் அதை மறுக்கிறான். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அந்த தோட்டத்தை அப்படியே ஒண்ணுமே இல்லாத பொட்டல் காடாக அல்லாஹ் மாத்தினான். ஒரே இரவுல பொட்டல் காடாக அல்லாஹ் அத்தனை மாத்தினான். அந்த ஆறு என்ன ஆயிடுச்சு, அந்த ஆறுகளை மாவா கோரன், அந்த ஆறு அப்படியே பற்றி போய் ஆயிடுச்சு. தண்ணியே இல்லாத மாதிரி அந்த ஆற்றை அல்லாஹ் மாத்தினான். ஒரு மிகப்பெரிய ஏழ்மை அவனை பிடிச்ச உடனே அதற்கு பிறகு அந்த சகோதரன் கை சேரப்பட்டான். நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்கலாமே, மாஷா அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அந்த சகோதரன் கை சேதப்படுகிறான். இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுவார். அதாவது அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அனுபவிக்கிறப்ப ஒரு சின்னதா நம்ம சாப்பிடுறோம்ல, சாப்பிட்றதுக்கு இடையில நமக்கு விட்டு கொடுப்பாங்க, அல்லாஹ் லக்கல் வலக்கு ஷுக்ரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அரபி காலேஜில் மதரசாக்கள் சொல்லி கொடுப்பாங்க. அல்லாஹ் லக்கல் வலக்கு ஷுக்ரு சொல்லி, அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும், உனக்கே நன்றி அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சாப்பாட்டுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஒரு சின்ன சாப்பாடு நம்ம நினைக்கிறோம், ஆனா அதற்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் ஏராளமா இருக்கு. இன்னைக்கு சாப்பிடுறப்ப சில பேர் என்னுடைய கையால எடுத்து சாப்பிட முடியல, அப்படியே சில பேர் சாப்பிட்டாலும் அந்த ருசி தெரியாது, அப்படியே உள்ளுக்குள்ள போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னா நம்ம கையால எடுத்து சாப்பிடுறது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அந்த சாப்பாடுடைய டேஸ்ட் நம்முடைய நாமல தெரியறது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. சீராக உள்ள போகுதுல அது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. உள்ள போய் செமிக்குது இல்லையா அது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. செமிச்சு அது வெளியே வருதுல அது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இப்படி ஒரு சாப்பாடுடைய விஷயத்துல ஏராளமான அருட்கொடைகள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அந்த அருட்கொடையை அனுபவித்து அல்லாஹ் ஒரே தான் கேட்கிறான், எனக்கு நீ நன்றி செலுத்து, அவ்வளவுதான். நம்ம ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசுறதுல கவிதையாவே பேசுவாங்க. வாரசீகத்துல ஒரு அழகான 2 வரி சொல்லுவாங்க. வாரசீகத்துல ஒரு 2 வரி சொல்லுவாங்க, அஸ்தஸ்து வஸபானே கபராய் அஸ் அகிதயே ஷுக்ரஸ் நதர் ஆயே. 2 வரி கவிதை, 2 கவிதை சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு நாமும் கண்ணும் இந்த 2 மட்டுமே போதுமானது. அவன் வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாலும் போதாது. இந்த 2 கொடுத்துருக்காங்க, இந்த 2க்கு மட்டும் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க நன்றி செலுத்தினாலும் அது ஈடாகாது அப்படின்னு நிறைய சொல்லுவார்கள். நாம் ஏன்னா நம்ம இல்லாதவர்கிட்ட போய் கேட்டால் அருமை என்னன்னு தெரியும். கண்ணு இல்லை, கண்ணு தெரியாதவர்கிட்ட போய் பார்த்தாதான் கண்ணுடைய அருமை அவங்க சொல்லுவார். நடக்க முடியாத ஒரு ஆளுக்கு போய் கேட்டாதான் காலுடைய அருமையை சொல்லுவார்கள். ஒரு ஆள் என்ன செய்யறாரு அப்படின்னா, பள்ளிவாசலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவருடைய செருப்பு வாழ அறுந்துருச்சு. அடிக்கடி சொல்ற வர்றாரு, அவருடைய செருப்பு வாழ அறுந்துருச்சு. செருப்பை எடுத்து கடுமையான வெயில் சூடா இருக்கு, காலை வைக்க முடியல, காலை வைக்க முடியல. பள்ளிவாசல் வாசல் இருந்து அந்த ஆள் சொன்னாரு, யாரெல்லாம் உன் பள்ளிவாசல் தானே வந்தேன், உன்னை தொழுவது தானே வந்தேன், இப்படி என்னுடைய செருப்பு வாழ அறுத்துட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப பக்கத்துல காலை இல்லாத ஒரு ஆள் போய்கிட்டு இருந்தார். தொழுவைக்கு காலை இல்லாத ஒரு ஆள் போய்கிட்டு இருந்தார். அவர் பார்த்தவொடனே இவருக்கு பரவாயில்ல, நமக்காச்சும் செருப்பு வாழதான் இருந்துச்சு, இவருக்கு காலை இல்லை, செருப்பு வாழ எடுத்து போச்சு, மல்லாடுற முறைகிட்டு இருக்கோம், காலை இல்லாம இவர் தொழுக போய்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நல்லபடியா வச்சிருக்கான். அதனால சொல்லுவாங்க, உங்களுடைய
செய்யறதுக்கு அனுப்பப்பட்டிருக்கோம். அல்லாஹ் செஞ்ச அனுப்புறைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லி அடக்க முடியாது. அதனால குர்ஆனுடைய வார்த்தை தெளிவான வார்த்தை, நீங்க அதை மட்டிட முடியாதெல்லாம் சொல்றான். என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் அதுதான். நீங்க ஒரு எண்ணில் அதை அடக்கிட முடியாது, மட்டிட முடியாது. எண்ணில் அடங்க அருட்கொடைகளை நீங்க அனுபவிச்சு இருக்கிறீங்க. அந்த அருட்கொடைகளுக்கு என்ன செய்ய? நன்றி செலுத்துங்க. அது போதுமானது. இப்ப நன்றி செலுத்துகிற பொழுது என்ன ஆகும்னு சொன்னா அது அதிகப்படுத்தப்படும். முசாலிசாம் காலத்துல அல்லாஹ்விடத்துல பேசுறதுக்காக போறாங்க. அப்போ ஒரு ஆள் செல்வத்தை கூப்பிட்டு சொல்றாங்க, மூசா அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கான், நிறைய செல்வம். நான் இல்லாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே இருக்குது. அல்லாஹ்விடத்துல சொல்லி அந்த செல்வத்தை கொஞ்சம் குறைச்சுக்க சொல்லுங்க, கொடுக்கறத குறைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி அல்லாஹ் சொல்றேன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ஆள் பின்னாடி இருந்து ஒரு ஆள் வெறும் துண்டு மட்டும் தான் கட்டிருக்காரு, துண்டு மட்டும். அவர் சொன்னார், மூசா எனக்கு அல்லாஹ் வாழ்க்கையில் எதுவுமே கொடுக்கல, பாத்தீங்களா நான் துண்டு மட்டும் தான் கட்டியிருக்கிறேன், எதுவுமே கொடுக்கல, அல்லாஹ் இடத்துல எனக்கு கொடுக்க சொல்லுங்க ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிப்பா நான் நீ சொல்றதே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். இப்ப போயிட்டு அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ் இப்படி ஒரு செல்வத்தை பார்த்தேன், அவர் சொன்னார் நீ கொடுக்கறத புரிச்சுக்க சொன்னாரு அப்படின்னு உடனே அல்லாஹ் சொன்னார், நான் கொடுக்க அதை என்ன செய்யறேன்? நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறார். அதை நன்றி செலுத்துறத குறைக்கணும், நன்றி செலுத்துறத விடணும், நான் அவர் கொடுக்கறத குறைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி. சரி இன்னொரு ஆள் வந்தாரு, அவருக்கு எல்லாரும் கொடுக்க சொல்றாரு அப்படின்னு அவர் முதல்ல எனக்கு நன்றி செலுத்த சொல்லு, நான் கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ வந்த உடனே அந்த செல்வத்தை முதல்ல சொன்னாங்க, செல்வத்தை அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துறத குறைக்க சொல்லலாம், அப்பதான் ஒரு குணத்தை வரும். கையில வச்சிருந்த ஒரு செல்வ தூக்கி போட்டார். நான் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம இருக்க முடியும்? இவ்வளவு செல்வத்தை கொடுத்துருக்கா, நன்றி செலுத்தாம நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லி செல்வ கீழே போட்டாருங்க. அந்த செல்வ தங்கமா மாறி போச்சு, செல்வ தங்கமா மாறி போச்சு. அதையும் அல்லாஹ் ஒரு செல்வமாக மாறினா அந்த துண்டு மட்டும் கட்டியிருந்தாங்க. அவங்க போய் சொன்னாங்க, அவங்களுக்கு நன்றி செலுத்த சொன்னாங்க. உடனே அவர் போடு, எனக்கு எதுவுமே கொடுக்கல, நான் எப்படி நன்றி செலுத்துறேன்? ஏதாவது கூடுதலாக நன்றி செலுத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு காத்து வீசிருச்சு. அந்த இருந்த துண்டு போயிடுச்சு, கட்டியிருந்த துண்டு அதுவும் போயிடுச்சு. நம்ம நன்றி செலுத்த செலுத்த அதை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. அதான் வார்த்தை அசீதன்னும், நீங்க நன்றி செலுத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான். வரை கபர்த்தும், நீங்க மாறு செஞ்சா என்ன அதாவித ஷதீத். அரபியில ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க, ஒன்று நிஅமத்து, இரண்டாவது நிக்மத். ஒரே ஒரு ஐனும் காஃபும் தான் வித்தியாசம். நிஅமத் என்றால் அருட்கொடை, நிக்மத் என்று சொன்னால் தண்டனை. நிஅமத் எப்பொழுது நிக்மத்தாக மாறும் என்றால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நம்ம நன்றி செலுத்தல அப்படின்னு சொன்னா அந்த நிஅமத்துகள் நிக்மத்தாக மாறிடும். பார்வை என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத். அந்த பார்வைக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னு சொன்னா அல்லாஹ் போக போக அந்த பார்வையை பறிச்சிடும். கால் என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அதுக்கு நன்றி செலுத்தணும்னு சொன்னா நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் அது உங்களுக்கு அதிகப்படுத்தப்படும். அதை மாறு செய்தால் அல்லாஹ்வுடைய வேதனை என்பது கடுமையானது. அல்லாஹ் தஆலா அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நம்ம எல்லோரையும் ஆக்கி புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا محمد وسلم عليه. اللهم تقبل منا قيامنا وصيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا يا رب العالمين. وصل على النبي محمد واله واصحابه اجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.